ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவரைக்காய் சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன அப்படின்னு தெரியணுமா? அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மனுஷனுக்கு உணவாக பயன்படுற தாவரங்கள் நிறைய இருக்கு. அதில் கொடியாக படர்ந்து காய்களை தரக்கூடிய தாவர வகைகளும் இருக்க தான் இருக்கு. அதில் ஒன்று தான் அவரைக்காய். அதிக மக்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு காய் வகைனாலும் இந்த அவரைக்காயை சொல்லலாம். அவரைக்காய் சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? மலச்சிக்கல் வராமல் தடுக்கிறதுல அவரைக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சிலருக்கு வயிற்றில் உணவை செரிக்கிறதுக்கு இருக்கும்ல, அந்த செரிமான அமிலங்களோட சமநிலை சீர்கேடுறதுனால சாப்பிட்ற உணவுகளை செரிமானம் செய்கிறதுல பிரச்சனை ஏற்பட்டு மலச்சிக்கல் வந்துடும். இப்படிப்பட்டவங்களாம் தினசரி நீங்கள் அவரைக்காயை உங்கள் உணவில் சேர்த்துக்கிறப்ப அது கூட்டாவோ பொரியலாவோ நீங்கள் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் தடுத்துக்கலாம். உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல அவரைக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உடல் எடை அதிகரிக்கிறது அப்படிங்கிறது இப்போ நம்மள பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கவலைக்குரிய பிரச்சனையாகவே மாறிட்டு இருக்கு. உணவு கட்டுப்பாட்டோட உடற்பயிற்சி செய்கிறதன் மூலமாக உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களுக்கு உடலுக்கு தேவையான பல சத்துக்கள் கொழுப்பை கரைக்கக்கூடிய அவரைக்காயில் இருக்கு. நீங்கள் அவரைக்காயை சேர்த்து சாப்பிட்டு வர்றப்ப உடல் எடையை கட்டுக்குள் வைக்க முடியும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல அவரைக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உடம்புல நோய் எதிர்ப்பு திறன் இருக்குல்ல, அது வயசு கூட கூட குறைஞ்சிட்டே வந்துடும். அவரைக்காயை சாப்பிட்றதுனால அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் ரத்தத்தில் கலந்து நோய் எதிர்ப்பு திறனை மேம்படுத்தும். வெளியிலிருந்து உடம்புக்குள்ளார வரும்ல, அந்த நோய்களை உண்டாக்கக்கூடிய ஆபத்தான நுண்ணுயிரிகளை எதிர்த்து போராடும். உடலை தொற்று நோய்கள் அண்டாதவாறு பாதுகாத்துக்கும். அதாவது பருவ காலத்தில் வரும்ல, அந்த சளி, இருமல், காய்ச்சல் இதெல்லாம் வராமல் தடுத்துரும். நம்ம உடம்புக்கு தேவையான நார்ச்சத்தை தரதுல அவரைக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம சாப்பிட்ற உணவு சுலபமாக செரிக்கிறதுக்கு உணவில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கணும். நம்ம நான்வெஜ் எடுப்போம்ல, அதுலேயும் வறுக்கப்பட்ட உணவுகள்லையும் நார்ச்சத்து இல்லாததுனால தான் அதை சாப்பிட்றப்ப செரிமான உறுப்புகள் அந்த உணவை ஜீரணிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படும். நார்ச்சத்து அதிகம் இருக்கக்கூடிய அவரைக்காயை நீங்கள் அடிக்கடி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா செரிமான உறுப்புகளோட நலத்தை மேம்படுத்தும். மன அழுத்தம் வராமல் தடுக்கிறதுல அவரைக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பரபரப்பான வாழ்க்கை முறை எதுலேயும் அவசரத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால சிலருக்கு பதற்றம், மன அழுத்தம், நரம்பு கோளாறுகள், தூக்கமின்மை இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் அதிகம் வரும். அவரைக்காயில் நரம்புகளை வளப்படுத்தும்ல, அந்த சத்துக்கள் அதிகமாக இருக்குது. அவரைக்காயை நீங்கள் அடிக்கடி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடலும் மனமும் அமைதியாக இருக்கும். பற்கள், எலும்புகளை வலுப்படுத்துறதுல அவரைக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உடம்புக்கு கால்சியம் சத்து அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானது தான். இந்த கால்சியம் சத்து தான் உடல்ல பற்கள், எலும்புகளோட உறுதித்தன்மைக்கு அவசியமானதாக இருக்கு. அவரைக்காயில் இந்த கால்சியம் சத்து இருக்கு. வாரத்துக்கு ஒரு முறை அப்படி இல்லைன்னா 2 முறையாவது அவரைக்காயை கொண்டு செய்யப்படுற உணவுகளை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா பற்கள், எலும்புகளோட உறுதித்தன்மையை அதிகரிச்சுக்கலாம். நம்ம உடம்புக்கு தேவையான இரும்பு சத்து தர்றதுல அவரைக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். மனிதர்களோட ரத்தம் சிவப்பு நிறம் பெறுறதுக்கும் சத்துக்களை உடல் முழுவதும் பரவ செய்யறதுக்கும் ஹீமோகுளோபின் அப்படிங்கிற புரதத்தால் ஆன வேதிப்பொருள் உடல்ல சரியான அளவில் இருக்கணும். அவரைக்காயில இரும்பு சத்து அதிகம் இருக்கு. இது ரத்தத்துல ஹீமோகுளோபின் அளவை சரியான அளவில் வச்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். இதய நோய் வராமல் தடுக்கிறதுல அவரைக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இதய நோய் வராமல் தடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இயற்கையான உணவுன்னு சொல்லக்கூடிய பழங்கள், காய்கறிகளை அதிகமாக எடுத்துக்கிறது அவசியமான ஒன்றா இருக்கும். அவரைக்காயில் பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்குது. அவரைக்காயை நீங்கள் அடிக்கடி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உடம்புல இதயத்துக்கு ரத்தத்தை கொண்டு செல்லுள்ள அந்த நரம்புகளில் இறுக்கம் ஏற்படுறதை தடுத்து மாரடைப்பு வர்றதுக்கான அபாயத்தை குறைக்கும். ஊட்ட உணவு அவரைக்காயில் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கு. இது உடம்புல இரத்த சிவப்பு அணுக்களோட பிராண வாயுவை கிரகிக்கிற தன்மையை அதிகப்படுத்துது. இதனால உடலுக்கு அதிக உற்சாகம் கிடைக்கும். எளிதில் உடல் சோர்வடையாமையும் இருக்கும். குழந்தைகள், பெரியவர்கள் அப்படின்னு எல்லாரும் அவரைக்காயை சாப்பிட்றதுனால அவங்களோட உடலை ஆரோக்கியமாகவும் சிறப்பாகவும் வச்சுக்கலாம்.
குறிப்பு, நாள்பட்ட நோய்களுக்காக நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா, டாக்டர்ட்ட அட்வைஸ் வாங்கிட்டு, அதுக்கப்புறமா அவரைக்காய் எடுத்துக்கிறது நல்லது. இந்த வீடியோல வாரத்துக்கு ஒரு முறையாவது அவரைக்காய் சாப்பிடுறதுனால, நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மார்க்கெட்ல அவரைக்காய பார்த்தீங்கன்னா, மிஸ் பண்ணாம வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பட்டனையும், ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. பை.